குழந்தை வரம் அருளும் படவேடு ரேணுகாம்பாள் அம்மனின் சிறப்புகள். பக்தர்களுக்கு படியளக்கவே அன்னை ரேணுகாம்பாளாக படவேட்டில் அமர்ந்திருக்கிறார். தமிழகத்தில் அமைந்துள்ள சக்தி பீடங்களில் முக்கியமானது படவேட்டம்மன் ஆலயமாகும். பெண் தெய்வங்கள் மட்டுமே தனித்து வீற்றிருக்கும் தலங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது படவேடு அம்மன் ஆலயமாகும். இங்கு அம்மன் சிரசு மட்டுமே இருக்கின்றது. சுயம்பு மூர்த்தியாக மும்மூர்த்திகள் அடங்கிய ரூபமாக இருக்கிறார். எனவேதான் இங்கு வந்து அன்னையை வணங்கினால் அனைத்து தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கம் கதையிலான அம்மன் முழு திருவுருவமும் கருவறையில் அமைந்துள்ளது. மற்ற அம்மன் கோவில்களில் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது போல் இங்கு வழங்கப்படுவது இல்லை. 2000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது இத்திருக்கோயிலாகும். அம்பிகையின் சிறப்பு. சக்திகளுக்குள் அனைத்தும் அடங்கியது என்பது உண்மை. அம்மை கண்டவர்கள் இங்கு வந்து தங்கி அன்னைக்கு சேவை செய்கிறார்கள். 4-5 நாட்களில் அம்மை இறங்கி விடுகிறது, முற்றிலும் குணமடைகிறது. மேலும் திருமண வரம், குழந்தை வரம் போன்றவைகளுடன் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவராக அன்னை ரேணுகாம்பாள். முக்கியமாக கண் பார்வை குறைபாடு, கண் நோய் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பரசுராமரை வேண்டி தொட்டில் கட்டுகிறார்கள். சிலர் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள். இவ்வாறு தொட்டில் கட்டுபவர்கள் மற்றும் அன்னதானம் செய்கின்றவர்களுக்கு குழந்தை வரம் ஏற்படுத்தி தருகிறார் அன்னை. அத்தி மரத்தால் அம்மனின் முழு உருவம் உள்ளது. அதன் கீழ் சுயம்புவாக தோன்றிய அம்மனும் இடப்பக்கம் ரேணுகா தேவியின் சிரசும் உள்ளது. கருவறையில் பரசுராமரின் சிலையில் உள்ளது. இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகளை கொண்டது இத்திருக்கோயிலாகும். அன்பர்களே, நீங்களும் உங்கள் குடும்பமும் அன்னையை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நலன்களை பெற வேண்டும் என்பது அடியேனின் கோரிக்கையாகும். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ரேணுகாம்பாள் தாயை படவேட்டில் சென்று தரிசித்து அவரின் அருள் ஆசியுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அன்னையின் சக்தியை விவரிக்க முடியாத அளவுக்கு சக்தி கொண்டதாக அன்னை விளங்குகிறார். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் வளமுடைய அன்னை உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் காத்து இறைவனின் அருளால் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வழிவகை செய்யட்டும் என அன்னையை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.